நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை ஒரு வாலிபன் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்கள், தேவையில்லாத பொருட்கள் எல்லாவற்றையும் வெளியே கொட்டிவிட விரும்பினான். எனவே அநேக குப்பைகளை எடுத்து அவன் கொட்டுகிற பொழுது ஒரு காரியத்தையும் அதனோடு சேர்ந்து தூக்கி வெளியே போட்டு விட்டான். அது என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது அது அவனுடைய தகப்பனுடைய பழைய வேதாகமம். அது பழசு என்று சொல்லி கருதி அதை குப்பையிலே போட்டு விட்டான். பின்பு ஒரு நாளிலே செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்தது. அந்த குப்பை தொட்டியிலிருந்து அந்த குப்பையை பொறுக்கின மனிதன் அந்த வேதாகமத்தை விற்று பெரிய பணக்காரனாகிவிட்டான் என்று சொல்லி. காரணம் என்னவென்று சொன்னால், அது மார்ட்டின் லூத்தர் தனது கைப்பட மொழியாக்கம் செய்த ஜெர்மன் வேதாகமம், லத்தீன் வேதாகமம். இது இந்த வாலிபனுக்கு தெரியவில்லை. அந்த குப்பை தொட்டியிலிருந்து அந்த குப்பையை பொறுக்கின மனிதன் அதை அறிந்து அதை நல்ல ஒரு விலைக்கு விற்று பின்பு அவன் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போனான் என்ற செய்தி அதில் கடந்து வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நம்முடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறோமோ அது நம்முடைய வாழ்வில் ஒரு உந்துதல் சக்தியாக மாறுகிறது. எதற்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் முக்கியத்துவம் தருகிறோமோ அதை சுற்றியே நம்முடைய வாழ்வும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய திட்டமிடுதலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த காலவேளையில் தேவ மனுஷனாகிய மோசேயினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரு விருப்பமான காரியத்தை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 90வது சங்கீதம், அதிலே 12வது வசனம். இங்கே மோசே தேவனுடைய சமூகத்தில் வந்து கேட்கிற காரியம் என்ன, மோசே விரும்புகிற காரியம் என்ன, மோசே எதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற பொழுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தருளும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இந்த வார்த்தையில் புதைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவ மனுஷனாகிய மோசே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஞானமுள்ள இருதயம் வேண்டும், கர்த்தாவே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் உபவாச ஜபத்தில் பங்கு பெறுகிறோம், இரவு ஜபங்களிலே பங்கு பெறுகிறோம், அநேக ஜபங்களிலே ஜபக்கூட்டங்களிலே நாம் பங்கு பெறுகிறோம். இதுவும் தாண்டி நாம் அநேக கூட்டங்களிலே, கிறிஸ்தவ கூட்டங்களிலே இன்றைக்கு திரளான ஜனங்கள் பங்கு பெறுவதை நான் பார்க்கிறேன். எதற்காக ஜனங்கள் இதில் பங்கு பெறுகிறார்கள் என்றால், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்திற்கு, உலக பிரகாரமான விடுதலைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் வருவதை நான் பார்க்கிறேன். பெரும்பாலான ஜனங்கள் அதற்காக பொருத்தனை செய்வதையும் நான் பார்க்கிறேன். இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் எதை விரும்புகிறோமோ, எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை சார்ந்தே, அதை சுற்றியே, அதை தொடர்ந்தே நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து போகக்கூடாது, அதை உணர வேண்டும். இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது நாம் ஞானமுள்ள வாழ்க்கை வாழ, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ, சமாதானமான வாழ்க்கை வாழ, மன அமைதியான வாழ்க்கை வாழ, மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்ட இருதயம் வேண்டும். இதைத்தான் தேவ மனிதனாகிய மோசே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கேட்பதை நான் பார்க்கிறேன். இந்த சங்கீதம்
மோசேயினுடைய 118 அல்லது 19வது வயதிலே பாடியிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். இதற்கு முன்பு, இந்த சங்கீதத்தை பாடுவதற்கு முன்பு 1 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசேயினுடைய சகோதரியாக மிரியாம், மோசேயினுடைய சகோதரன் ஆரோன் இருவரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். இங்கே மோசே யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தின மனிதன். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பலவிதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்ட மனிதன். இங்கே கேட்கக்கூடிய காரியம், கர்த்தாவே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஆக 40 ஆண்டுகள் தேவனோடு நடந்த பிறகு, 40 ஆண்டுகள் தேவனுக்காக ஊழியம் செய்த பிறகு, 40 ஆண்டுகள் ஒரு சபையை நடத்தின பிறகு, 118 வயசில் அல்லது 119 வயசில் தன்னுடைய கடைசி நாட்களில், கர்த்தாவே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு என்று சொல்லி எனக்கு தெரியாது, நான் எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது, என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் பூமியில் நடக்கிற சம்பவங்கள் இன்றைக்கும் நமக்கும் அப்படித்தான் இருக்கிறது. கடந்த வாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் கேரள மாநிலத்திலே வயநாடிலே நடக்கும் என்று சொல்லி யாராவது எதிர்பார்த்தார்களா? இல்லை. இன்றைக்கு அநேக ஜனங்கள், கடந்த வாரத்தில் ஜீவனோடு இருந்தவர்கள் அநேக ஜனங்கள் இன்றைக்கு மண்ணுக்கு மண்ணாய் கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை இப்படி ஒரு முடிவை நோக்கி போகும் என்று சொல்லி. அதற்காக அவர்கள் பாவிகள் என்றோ, உயிரோடு இருக்கிற நான் நீதிமான் என்றோ நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த காலவெளியில் மோசேயைப் போல ஒரு விருப்பம் நமக்கு இருக்கிறதா? அதுதான் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு சொல்ல விரும்புகிற காரியம். அதுதான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம். சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் துவங்கி மிக பிரபலமானவர்களாக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஞானம் இல்லாத இருதயம். இந்த காலவேளையில் ஞானத்தை 2 விதமாக தேவ பிள்ளைகளாகி நாம் பிரிக்க வேண்டும். ஒன்று என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, உலக ஞானம். உலகத்திலே நாம் படிக்கிறபடினாலே, நாம் பலவிதமான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிறபடினாலே, பலவிதமான மக்களோடு பழகுகின்றபடினாலே நமக்கு வரக்கூடிய ஞானம், அது உலக ஞானம். அந்த உலக ஞானத்தினுடைய விளைவு, முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இன்றைக்கு நாம் பூமியிலே உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஒரு சீர்கேடற்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். உலக ஞானம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வருவது கிடையாது. உலக ஞானம் மனிதனை சீர்படுத்துவது கிடையாது. உலக ஞானம் மனிதனுடைய வாழ்க்கையை சமாதானத்துக்கு நேராக நடத்துவது கிடையாது. ஒருவேளை உலக ஞானத்தினால் நான் நல்ல ஒரு பதவிக்கு போகலாம், உலக ஞானத்தினால் நான் அதிகமாய் சம்பாதிக்கலாம், உலக ஞானத்தினால் நான் இன்னும் என்னுடைய பதவியில், என்னுடைய உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்களில் நான் என்னுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி கொண்டே போகலாம். ஆனால் அது ஞானமான ஒரு வாழ்க்கைக்கு, சமாதானமான வாழ்க்கைக்கு, ஒரு மன அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு அது வழிநடத்துதல் கிடையாது. ஆனால் தேவ ஞானம், தேவ வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய பிரசன்னத்தினால், தேவனுடைய சமூகத்தினால் வரக்கூடிய ஞானமானது நமக்கு பூமியிலே சமாதானத்தோடு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும் தன்மை கொண்டது. சில நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் நான் ஒரு செய்தியை வாசித்தேன். அதாவது ஒரு மந்திரியின் மகன், உலக பிரகாரமாக எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், சிலாக்கியங்கள், ஒரு ராஜாவுக்கு ஒப்பான அரண்மனை வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனைவியோடு சேர்ந்து வாழ மாட்டேன் என்று திருமணமான ஒரே வருடத்தில் அவன் கோயிலாய் போய்கொண்டு இருக்கிறான் என்று செய்தித்தாளில் வாசித்தேன். காரணம் என்ன?
உலக பிரகாரமான படிப்பு இருந்தது, உலக பிரகாரமான செல்வாக்கு இருந்தது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அது அவனுக்கு சமாதானமாய் வாழ்வது எப்படி, மனமகிழ்ச்சியோடு வாழ்வது எப்படி, திருமண வாழ்க்கையில் நாம் எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. திருமணமான மூன்றே ஆண்டுகளில் விவாகரத்து செய்த நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு சில ஆண்டுகளில் விவாகரத்துக்குள்ளாக கடந்து போனவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த கால வேளையில் உலக ஞானத்திற்கும் தேவனுடைய ஞானத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். உலக மக்களாகி நாம் அநேக நேரத்தில் தேவையில்லாத காரியங்களை சேர்த்து வைக்க விரும்புகிறோம். எது வேண்டுமோ, எது அவசியமோ அதை வெளியே தூக்கி போட்டு விடுகிறோம். இந்த வாலிபன் எதை குப்பை என்று சொல்லி கருதி வெளியே தூக்கி போட்டானோ அது ஒரு காலத்தில் அவனுடைய தகப்பனால் விலை மதிப்புள்ளது, விலையேற பெற்றது என்று சொல்லி பாதுகாக்க வைக்கப்பட்டது. இன்றைக்கு காலம் மாறுகிற பொழுது வேல்யூ சிஸ்டம் என்று சொல்வார்கள், மதிப்பிடும் தன்மை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு, இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு, நடுத்தர வயதை உடையவர்களுக்கு எது அவசியம் எது அவசியமில்லை என்பதை பகுத்து அறிந்து தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ஞானமற்றவர்களாக இன்றைக்கு சமுதாயம் இருப்பதை பார்க்கிறோம். ஆகையினாலே அதன் நிமித்தமாகவே இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது, அநேக குடும்பங்களில் விவாகரத்து இருக்கிறது, அநேக குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, அநேக குடும்பங்களில் சண்டை சச்சரவோடு இருப்பதை பார்க்கிறோம். மோசே இந்த சங்கீதத்தை பாடுகின்ற பொழுது 118 119 வயது இருக்கும். ஏனென்றால் அடுத்த 2 ஆண்டுகளில் மோசேயும் மரித்து போனார். இதை எப்பொழுது பாடுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 35-38 ஆண்டுகள் வனாந்தரத்தில் பலவிதமான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போன பிறகு, பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போன பிறகு, அதுவும் குறிப்பாக மோசேயினுடைய சகோதரனும் மோசேயினுடைய சகோதரியும் மரித்து போன பிறகு இந்த சங்கீதத்தை மோசே பாடுகிறார். ஒருவேளை நான் இப்படியாக கற்பனை செய்து பார்த்தேன். இப்பொழுது மோசே தனி மனிதன். மோசேயோடு அவருடைய மனைவி பிள்ளைகள் இருந்தார்களோ என்னவோ நமக்கு தெரியாது. நிச்சயமாக ஆரோன் இல்லை, மிரியாம் இல்லை. அது மாத்திரமல்ல, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எகிப்திலிருந்து தோராயமாக 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஏறக்குறை 25 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனங்கள் மிகவும் சொற்பமான ஜனங்கள். இந்த சங்கீதத்தை மோசே யோர்தானுக்கு கிழக்கு புறத்திலே, அதாவது மோவாப் தேசத்தின் எல்லை என்று சொல்லி வேதாகமத்திலே சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருந்து தன்னுடைய கடைசி நாட்களில் இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை மோசே பாடியிருக்க வேண்டும். ஆக தன்னுடைய வனாந்தர பிரயாணம், தன்னுடைய மொத்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். 118 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தேனே, இந்த 118 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை சமாதானமாக இருந்ததா? என்னுடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியாக இருந்ததா? என்னுடைய வாழ்க்கை மனநிறைவோடு இருந்ததா என்று சீர்தூக்கி பார்க்கிறார். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி சீர்தூக்கி பார்க்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதையை சீர்தூக்கி பார்க்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமாக இருந்தது, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தது என்று எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் கணக்கிட்டு பார்க்கிறோம், திரும்பி பார்க்கிறோம்? நல்ல ஆரம்பம், ஆரவாரத்தோடு ஆரம்பம், ஆனால் துக்கமான முடிவு, கசப்பான முடிவு, தோல்வியான முடிவு, ஒரு வேதனையான முடிவை
இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகள் சந்தித்தார்கள். அதை நீங்கள் இந்த 90வது சங்கீதத்திலே பார்க்கலாம். இந்த 90வது சங்கீதத்திலே சில வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். 7வது வசனம், 90வது சங்கீதம் 7வது வசனம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது சமூகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். மோசே சொல்லுகிற வார்த்தையை பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தோம், ஆனால் அது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருந்தது. இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் நாங்கள் கடந்து வந்தோம், அது மனமகிழ்ச்சியாக இல்லை, அது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நல்ல துவக்கம், ஆனால் நல்ல முடிவை அவர்களால் செய்ய முடியவில்லை. இத்தனைக்கும் தேவனுடைய பிரசன்னம் வனாந்தர பிரயாணத்தில் 40 ஆண்டுகள் இவர்களோடு கடந்து வந்தது. மேகஸ்தம்பம் இவர்களோடு கடந்து வந்தது. அக்னி ஸ்தம்பம் இவர்களோடு கடந்து வந்தது. இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிவோம். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் இவர்கள் கேட்ட அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆக தேவனுடைய பிரசன்னம் கூட இருந்து இவர்கள் கேட்ட அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் கூட நாங்கள் சஞ்சலத்தோடு எங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்கிறோம். நாங்கள் துக்கத்தோடு எங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்கிறோம். நாங்கள் சமாதானம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்ய போகிறோம் என்ற ஒரு வருத்தம், ஒரு உணர்வு தேவ மனுஷனாகிய மோசேக்குள்ளே கடந்து வந்தபடினால மோசே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, கர்த்தாவே, எங்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை இன்னும் நாங்கள் ஆயுசு நாளை பெற்று, உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய தயவினால் இன்னும் நாங்கள் ஆயுசு நாளை பெற்று ஒருவேளை நாங்கள் பூமியில் இருப்போமே என்றாலும் கூட, நாங்கள் ஞானமற்றவர்களாக இருப்போமே என்றால், ஞானமுள்ள இருதயம் எங்களுக்கு இல்லாதிருக்கும் என்றால், அதுவும் கூட துக்கமும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருக்கும். ஆகையினால் எங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக எங்கள் நாட்களை எண்ணி நாங்கள் சமாதானத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். உலக பிரகாரமான இருதயம் எங்களுக்கு வேண்டாம். ஏனென்று சொன்னால், நல்ல துவக்கம், ஆனால் நல்ல முடிவு இல்லை. காரணம், வாழ்க்கையை தேவ கண்ணோட்டத்திலே அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், தேவ ஞானம் இல்லை. தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானமுள்ள இருதயம் இல்லை. தேவையில்லாதவர்களை பாதுகாக்க நாம் தேவையானவைகளை வெளியே குப்பையிலே போட்டு விடுகிறோம். இந்த ஜனங்கள் தேவையானவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வராதபடி, எங்களுக்கு மன்னா வேண்டும், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், எங்களுக்கு பாதை வேண்டும், எங்களுக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வந்தார்களே ஒழிய, எது அவசியம் என்று உணராத ஜனங்களாக இருந்தார்கள். எது அவசியம் என்று உணராத ஜனங்களாக இருந்தார்கள். யோசித்து பார்ப்போம். ஆரம்பத்தில் இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு புறப்பட்டார்கள், எவ்வளவு ஆரவாரத்தோடு புறப்பட்டார்கள், எவ்வளவு துதியோடு ஆடல் பாடல்களோடு அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கிற பொழுது, ஏறக்குறைய 38 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கிற பொழுது, இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திரும்பி பார்க்கிற பொழுது, தேவனுடைய பிரசன்னம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்திருந்தாலும் கூட அதில் சந்தோஷம் இல்லை, அதில் மன நிறைவில்லை, அதில் சமாதானம் இல்லை. அது துக்கமும் வருத்தமும் சஞ்சலம் நிறைந்ததாக இருந்தது என்று மோசே சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த கால வேளையில் யோசித்து பார்ப்போம்.
எத்தனை நாட்கள் நாம் இதுவரைக்கும் பூமியிலே வாழ்ந்திருக்கிறோம்? எத்தனை நாட்கள் இதுவரைக்கும் நாம் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கிறோம்? எவ்வளவு நாட்கள் நாம் மனநிறைவோடு வாழ்ந்திருக்கிறோம்? எவ்வளவு நாட்கள் நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? எவ்வளவு நாட்கள் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி மோசேயை போல பார்க்க விரும்புகிறோமா? இன்றைக்கு யோசித்து பார்க்கிற பொழுது, திருமணம் செய்த பொழுது இருந்த அதே சந்தோஷம் அநேகருடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளை பெற்ற பொழுது இருந்த சந்தோஷம் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பொழுது இருக்கிறதா? நாம் வீட்டை கட்டின பொழுது இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இப்பொழுது அந்த வீட்டிற்குள்ளாக வாழுகிற பொழுது நமக்கு இருக்கிறதா? இப்படி ஒவ்வொரு காரியங்களாக நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், நாம் ஆரம்பித்த காலத்தில், ஒரு துவக்கத்தை ஆரம்பித்த காலத்தில், அது வியாபாரமாக இருக்கலாம், அது வேறு எதுவாக இருக்கலாம், அது ஆரம்பித்த காலத்தில் இருந்த சந்தோஷம் இன்றைக்கு இருக்கிறதா? அல்லது வருத்தமும் சஞ்சலம் நிறைந்த ஒரு பிரயாணமாக அது இருந்ததா? இன்றைக்கு அநேக இடங்களில் பிரச்சனைகள், குடும்பங்களில் பிரச்சனைகள், தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், வியாபாரத்தில் பிரச்சனை, அது கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய வியாபாரத்தில் பிரச்சனை, சபைகளில் பிரச்சனை, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக கடந்து போவோம் என்றால், எத்தனை பேர் சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு தங்களுடைய பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அது மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் ஒரு துவக்க மாத்திரம் கிடையாது. எப்படி இவர்கள் எகிப்திலே துவங்கினார்களோ அதே போல ஒரு துவக்க மாத்திரம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தை எப்படி நிறைவு செய்கிறோம் என்பதுதான் மிக அவசியமான காரியம். நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்தை எப்படி நிறைவு செய்கிறோம் என்பதுதான் மிகவும் அவசியமான காரியம். இங்கே இளைய தலைமுறையினர்கள் மோசேக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள்தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்குள்ளாக கடந்து போக இருக்கிறார்கள். இவர்கள்தான் அந்த தேசத்திலே சுதந்திரிக்க இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர்களுடைய பெற்றோர்கள் எகிப்திலிருந்து துவங்கின வாழ்க்கை இந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற பொழுது ஞானமற்ற இருதயம் இருந்தபடியினாலே, திருப்தி இல்லாத ஒரு இருதயம் இருந்தபடியினாலே, எது அவசியம் எது அவசியமில்லை என்று சொல்லி உணர்வற்ற ஒரு இருதயம் இருந்தபடியினாலே, நாம் யார் என்பதை அறியக்கூடிய ஒரு உணர்வற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தபடியினாலே, எது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று ஞானமாகி பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் அவர்களுக்கு இல்லாதிருந்தபடியினாலே அவர்கள் வாழ்க்கை மிகவும் வருத்தமும் சஞ்சலம் நிறைந்ததாக இருந்தது. எனவே தான் தேவ மனுஷனாகிய மோசே, கர்த்தாவே, நாங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே பிரயோஜனமாய் பிரியமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எங்களுடைய மீதியான நாட்களிலாவது நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து, பிரயோஜனமாய் வாழ்ந்து, பயனுள்ளதாய் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்ய விரும்புகிறோம். ஆகையினாலே எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மோசே இஸ்ரவேலின் தலைவன், இவனால் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் பிள்ளைகள் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம் 2 ஜனங்களாக அல்லது 2 பிரிவாக நாம் பிரித்து விடலாம். வனாந்திரத்தில் இஸ்ரவேலருடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? அவர்களை வழி நடத்துகிற தேவன் யார் என்று அறியும் அறிவை அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் யார் என்பதை அறியக்கூடிய அறிவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை.
அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று அறியும் அறிவை அவர்கள் விரும்பவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எது அவசியம் எது அவசியமில்லாதது என்பதை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை அவர்கள் தேடவில்லை. எனவே தான் பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிற பொழுது, இவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் அவர்கள் உட்கார்ந்தார்கள், எழுந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அந்த புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் அவர்கள் உட்கார்ந்தார்கள், எழுந்தார்கள் என்ற வார்த்தை அது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை, மகிழ்ச்சியாய் அவர்கள் இருந்தார்கள், மகிழ்ச்சியாய் அவர்கள் ஆடி பாடினார்கள், மகிழ்ச்சியாய் அவர்கள் சாப்பிட்டார்கள், மகிழ்ச்சியாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஒரு மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பது தான் அந்த வார்த்தையினுடைய பொருள். அவர்கள் புசிக்கவும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை அங்கே பவுலடிகளார் கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று சொல்லி, இது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. நாம் எப்பொழுதுமே துக்கத்தோடு இருக்க வேண்டும், நாம் எப்பொழுதுமே அழுது கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நாம் வறுமையில் இருக்க வேண்டும், எப்பொழுதுமே நாம் அரைகுறையாய் சாப்பிட வேண்டும், எப்பொழுதுமே நாம் பசியோடு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தரும் அதை விரும்புவது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றி வரக்கூடிய பிள்ளைகள், அவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகள், விசுவாசிகள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. இந்த ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர் என்றால், நாம் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி, நாம் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது என்ன செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி, இந்த கால வேளையில் நான் என்னுடைய தியானத்திற்காக எப்பொழுதுமே நான் சங்கீதத்தை படிப்பேன். இன்றைக்கு ஓசியாவின் புஸ்தகத்தை ஒரு காரணத்துக்காக படித்தேன். அங்கே யாக்கோவை பற்றி, இஸ்ரவேலை பற்றி, எப்ராயிமை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை எப்படியாக நான் எகிப்திலிருந்து வரவழைத்தேன், அவர்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் என்னவெல்லாம் நான் செய்தேன், ஆனால் அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று அங்கே கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை, யாக்கோபனுடைய பெயரை பயன்படுத்தி அங்கே சொல்லுகிறார். அவர்கள் சந்தோஷமாய் வாழ விரும்புகிறார்கள், ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ விரும்புகிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான, நான் விரும்புகிற வாழ்க்கை அவர்கள் வாழ விரும்புவதில்லை என்று சொல்லி அங்கே ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பற்றி அவர் ஒரு அதிருப்தி தெரிவிப்பதை பார்க்கிறோம். சந்தோஷமாய் வாழ்வது அவசியம்தான், அதே நேரத்தில் நாம் சாட்சியாக வாழ்கிறோமா, அது மிகவும் அவசியம். சமீபத்தில் நான் செய்தித்தாளில் வாசித்தேன். அதாவது ஒரு ஆசிரியை, டீச்சர் தனது மாணவனுடன் ஓடிப்போய் குடும்பம் நடத்துவதாக அவர்களை கண்டுபிடித்து கேட்ட பொழுது, எங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பிரியப்படுறது, இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, ஆகினாலே நாங்கள் வாழுகிறோம் என்றார்கள். ஆசிரியைக்கு வயது 26, மாணவனுக்கு வயது 17. இதே போல் சம்பவங்கள் இன்றைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி திருமணமாகாத மற்றொரு சபையினுடைய விசுவாசியுடன் ஓடிப்போய் குடும்பம் நடத்துகிறார். கேட்டால் இது என்ன தவறு என்கிறார்கள். நாங்கள் சந்தோஷமாய் வாழுகிறோம், நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழுகிறோம், இது எங்களுடைய வாழ்க்கை என்கிறார்கள். 40 ஆண்டுகள் புசித்தோம், குடித்தோம், பிள்ளைகளை பெற்றோம், சரீர பிரகாரமாய் சந்தோஷம் இருந்தோம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்க தவறிவிட்டார்கள். இந்த வார்த்தைகளை மிகவும் பயத்தோடு நடுக்கத்தோடு இதை பேசுவதற்கு முன்பதாக இதை படிக்கிற பொழுது என்னுடைய கண்களில் உண்மையாகவே கண்ணீர் வர ஆரம்பித்தது.
எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் போயிற்று, எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சி இழந்து போனேன். என்னுடைய ஆயுசு நாளிலே கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தார். எத்தனை முறை மரண வாசலுக்கு போன என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். நான் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் என்ன செய்ய இருக்கிறேன், எதன் மீது எனக்கு அதிகமான வாஞ்சை இருக்கிறது, எதற்கு நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? கர்த்தருடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கா, தேவ ஞானத்தை இன்னும் அதிகமாய் விருத்தி செய்வதற்கா, அல்லது உலக ஞானத்தினாலே நான் திருப்தி அடைவதற்கா என்று சொல்லி இந்த கால வேளையில் நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் சந்தோஷமாய் வாழ்வதை காட்டிலும் நாம் தேவனுக்கு சாட்சியாய் வாழுகிறோமா என்பது முக்கியம். நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை காட்டிலும் நாம் ஞானமுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தேவ மனுஷனாகிய மோசேயினுடைய வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவன் யார் என்று வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வரக்கூடிய தேவ ஞானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ ஞானத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம். இதற்கு பின்பு மோசே 2 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். இந்த சங்கீதத்திற்கு பின்பு மோசே 2 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் மோசேனுடைய இந்த 2 ஆண்டுகள் மிகவும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். மோசேனுடைய இந்த 2 ஆண்டுகள் மிகவும் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். எனவே தான் மோசேனுடைய வாழ்க்கையில் நல்ல குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். தாழ்மை, பெருந்தலைவன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன், தேவனை முகமுகமாய் சந்தித்த மனிதன், வல்லமையுள்ள மனிதன். மோசேயை போல அதிசயங்களை அற்புதங்களை செய்தவர்களை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியாது. அதுவும் முதல் 5 புத்தகத்தில் நாம் பார்க்க முடியாது. பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு எலியா வருகிறான். மோசேக்கு ஒப்பாக அதிசயங்களை அற்புதங்களை செய்ய எலியா வருகிறான். இவர்கள் இருவருமே வாழ்க்கையில் மிகவும் அதிசயங்களை செய்தவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள். ஆனால் மோசேயை பற்றி கர்த்தர் சொல்லுகிற பொழுது, பூமி எங்கிலும் மோசேயை போல தாழ்மையுள்ள மனிதன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனிதன் என்று சொல்லி தேவனால் சாட்சி பெற்ற மனிதன். தேவன் மோசேயை பற்றி சொல்லுகிற பொழுது, அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், எனக்காக அநேக காரியங்களை சாதித்தான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது மோசேயை பற்றி கர்த்தர் சொல்லுகிற பொழுது, என் வீட்டில் எங்கிலும் உண்மையுள்ள மனிதனாக இருந்தான், பூமியிலே அவனைப் போல தாழ்மையுள்ள மனிதன் யாரும் இல்லை. யோசித்து பார்ப்போம், எவ்வளவு வெற்றிகளை சந்தித்த மனிதன், எவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை செய்த மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தாழ்மையும் உண்மையும் கடந்து வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த காலவெளியில் யோசித்து பார்ப்போம், மோசையால் அப்படி ஒரு வாழ்க்கையை நிறைவு செய்ய முடிந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த சங்கீதத்தில் கர்த்தாவே, இன்னும் நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது, இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது, இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து, இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்ட கல்வியிலிருந்து, இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்ட உலக ஞானத்திலிருந்து கர்த்தாவே நான் வாழ விரும்பவில்லை, நான் உம்முடைய ஞானத்தினால் வாழ விரும்புகிறேன், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி மோசே கேட்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த காலவெளியில் இந்த சங்கீதத்திலிருந்து மோசே நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி எப்பொழுதாவது சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறோமா? இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சம்பவித்தது, இவைகளில் எவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறோமா? மோசேயை போல
உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்முடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்ள அங்கீகாரம் பண்ண விரும்புகிறோமா? மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது மோசேயைப் போல தேவ ஞானத்தினால் நிறைந்த ஞானமுள்ள இருதயத்திற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மோசேயைப் போல அந்த காலவேளையில் கர்த்தாவே, என்னுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நான் ஞானமாய் வாழ்வதற்கு, உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, சமாதானமாய் வாழ்வதற்கு, மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி மோசே கேட்டதைப் போல கேட்போமா? எனக்கு வயது கடந்து விட்டது, நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. இந்த காலவேளையில் இதுவும் என்னுடைய மிக முக்கியமான காரியமாக நான் கருதுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் என்ன வயதில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. என்ன அனுபவத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எந்த விதமான உலக ஞானத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எவ்வளவு வெற்றியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு சாதித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அது ஒருபுறம் இருக்கட்டும். எஞ்சி இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஞானமாய் வாழ வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், மோசேயைப் போல அந்த காலவேளையில் எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞானமுள்ள வாழ்க்கை வாழ, ஞானமுள்ள இருதயத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறார். யோசித்து பாருங்கள், யோசித்து பார்ப்போம். இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். யாருடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த வயநாடு சம்பவத்தை கொண்டு வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் எப்படி நாம் வாழப்போகிறோம், எதை சார்ந்து வாழப்போகிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், யோசித்து பார்ப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை துளைந்து போகுமே, என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தார் என் வாழ்க்கை துளைந்து போகுமே, என் வாழ்க்கை சிதைந்து போகுமே. தந்தை தன் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ, தாயும் தன் குழந்தையை தன் கொஞ்சாதிருப்பாளோ. தந்தை தன் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ, தாயும் தன் குழந்தையை தன் கொஞ்சாதிருப்பாளோ. நானும் தன் குழந்தை அல்லவோ, பேச மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ, என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே,
வார்த்தையாலே கடல் தலை குனிந்தது. உம் வார்த்தையாலே காற்று திரும்பி போனது. உம் வார்த்தையாலே கடல் தலை குனிந்தது. உம் வார்த்தையாலே காற்று திரும்பி போனது. அவைகளோடு பேசினீரே, என்னோடு பேச மாட்டீரோ? என்னோடு பேச மாட்டீரோ?